இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சாவாமை உள்ளவர். இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம் நடுவில், நமக்குள்ளாய், நமக்கு முன்பதாக அவர் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிறந்தவரை மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், இது தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாய், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாய், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னடையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னடையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இத்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இத்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் என்னவுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னவுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நாம் சந்தோஷமாய் ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அவர் பிறந்த நாள் ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால குடும்பமா வந்திருக்கோம். அந்த சந்தோஷமும் இதுல சேர்ந்து இருக்கிறது. சோ அவர் வெத்தலையில் பிறந்தவர் இன்று நம்முடைய உள்ளத்திலே அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார். சர்வத்தையும் படைத்து ஆண்டவர், எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன் இன்று நமக்காக விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் வந்தவர். அந்த தேவனை நாம் போற்றி பாடி இன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாய் நாம் கொண்டாட போகிறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். எதற்காக அவர் பூமியிலே பிறந்தார்? இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது பிறப்பின் நற்செய்தி அதிகமாய் அறிவிக்கப்படும். நம்ம லூக்கால இருந்து மத்தேயுல இருந்து இதுல இருந்தெல்லாம் எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த லோகத்தை மீட்கும்படியாய், அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, பர்த்டே, நமக்கு பர்த்டேனா என்ன பண்ணுவோம்? நமக்கு ட்ரெஸ் எடுத்து கேக் கட் பண்ணுவோம். ஆனா ஜீசஸ் பர்த்டேனா நம்ம எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறோம், நம்ம எல்லா வீட்லயும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம்,
கேக் கட் பண்றோம். சோ எல்லாம் நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். அந்த தேவனை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மேற்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தாகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். சரணடைய சொல்லுகிறது, யாக்கோபில் ஒரு நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. எத்தனை வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒருவேளை அன்னைக்கு இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட ஒரு வாக்கு தத்தமும் அவைகள் மாறி போகவே இல்லை. ஒரு வாக்கு தத்தமும் மாறி போகவே இல்லை. எல்லாமே நிறைவேற்றார். ஒருவேளை இன்றைக்கு நிறைவேறாத போல இருக்கலாம். ஆண்டு இதை சொன்னாருங்க, எனக்கு ஆண்டு இதை செய்வேன்னு சொன்னார், ஆனா ஒண்ணு நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதமாகலாம். ஒருவேளை டிலே, பட் இட்ஸ் நாட் டினைட். இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கலாம், நீ சாயங்காலம் நடக்கலாம். எனிதிங் குட் ஹேப்பன். ஆனா அவர் வாக்கு மாறாதவர். அவருக்கு இருக்கிற பேர் எப்படி இயேசு என்றால் எப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதோ, எப்படி இம்மானுவேல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறதோ, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அவர் வாக்கு மாறாதவர். சில பேர் சொல்லுவோம், அவர் வாக்கு கொடுத்தாருன்னா செஞ்சிருவாங்க. சொல்ல மாட்டாரு, ஆனா சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். ஒரு மனிதன் ஏன் நம்ம சொல்றோம்? ஆண்டவர் வாக்கு மாறாதவர். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணினாரோ அது எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். 2025 மட்டுமல்ல, அவர் 2026 மட்டுமல்ல, நம்ம வாழ்நாள் முழுவதுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அவர் லைஃப். கட்டாயமாய் அவர் பார்த்து அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கு. எதுக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? மற்றவங்க மாதிரி நம்மள ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும். புது ட்ரெஸ் போட்டு நம்ம சந்தோஷமா. இட்ஸ் நாட் லைக் தட். we are celebrating Christ. கிறிஸ்துவை கொண்டாடுறோம். ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்தாருங்க, இந்த இதுக்கு நிறைவேற்றிட்டே இருக்கிறார். என்னால் சொல்ல முடியும். 31ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். 2025 எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். எனக்கு தெரியும் உங்க குடும்பங்கள் ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். அது முன்னாடி சொல்ல போகிறோம். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம், அவரும் இவர் வாக்கு மாறாதவரை. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்து ஒரு நாள் வரும். அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வீடு கட்டலாம், என்னென்னோ வாங்கலாம். ஒரு நாள் ஒரு ஆண்டு சொல்லுவார், வந்துரு மகனே. அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் விட்டு சந்தோஷமா அவங்க கூட போறோம். அவ்வளவுதான்.
இங்க இருக்க எல்லாத்தையும் ஸ்பீக் இந்த மைக் இன்னும் நம்ம கூட கட்டி முடிக்கல, எல்லாமே விட்டு தான் போறோம். யார் எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது, யார் வேணா எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மேல போயிடுவோம். அந்த கண்ணிமை நேரத்துல நம்ம விண்ணதை சேர்க்கிற ஒரு தெய்வம். அந்த சந்தோஷத்தை நம்ம பாடுறோம். வேற எதுவுமே கிடையாது, வேற செலிப்ரேஷனே கிடையாது. நமக்கு இருக்க ஒரே செலிப்ரேஷன் தான் கிரைஸ்ட். கிறிஸ்துமஸ்ல அவர் தான் முக்கியம். பாடலாமா? சந்தோஷமா மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோபியோர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபியோர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணது சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணது சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன் பொழுது வழக்கம் வெள்ளை போல முக்காணிக்கையே. பொன் பொழுது வழக்கம் வெள்ளை போல முக்காணிக்கையே. சாட்சியாய் வந்து சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இவர் செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். அநேக சூழ்நிலைகள்ல நம்ம நினைக்கிறோம், எப்படி என் வாழ்க்கையில அப்படி இருப்பேன்னு. ஒரு 3 நாள் இருக்குமா, 4 நாள் இருக்கும், ஒரு மெசேஜ் வந்து இருக்கு. இன்னைக்கு மனிதர் ரொம்ப பாதித்த ஒரு மெசேஜ் என்னன்னா, நான் நன்கு பார்த்து அறிந்த ஒரு நபர், ஒரு குடும்பம், திருமணமான குடும்பம், எங்களுடைய நண்பர் ஸ்டேஜ் தான் இருந்தாங்க. நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது அந்த மகள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. என்னன்னா, எனக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை, நான் போகிறேன், நான் நினைச்சு கூட பார்க்கல என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வரும், நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு வேதனையாச்சு, அவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். இந்த கிறிஸ்துமஸ் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கூட நான் கஷ்டப்படுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்களா, நான் என் நிலைமை இப்படி வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு நாளும். ஆனா இதை நம்ம இன்னைக்கு இப்படி சொல்றோம்,
நம்ம இப்படி இருப்போம் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. கஷ்டத்துலயும் கவலையிலும் அப்படியே அழிஞ்சு போயிடும் நினைச்சோம். ஆனா நம்ம இப்படி இருப்போம் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்மள மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் நீங்க ஒண்ணுமே இல்லை, இருந்த இடமே தெரியாம போயிட்டாங்க. நம்மள மாதிரி பிரச்சனை இருந்த அநேகர் காணாமல் போய்விட்டார்கள். அதனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கோடீஸ்வரர்களாக இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்குள்ள சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, குடும்பமா உட்காரோம், சந்தோஷமா இருக்கும், பிள்ளைங்க நன்றாக இருக்கிற கண்ணு முன்னாடி celebrating Christ. That is more than anything else. We are celebrating Christ. Hallelujah. நன்றி செலுத்த போகிறோம். என்ன சொல்ல போறோம்? எதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவங்கள் போக்கதான், சாபங்கள் நீக்க முடியாத இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வேற எதுக்காக வரல? நம்ம நினைக்கலாம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக வந்தாரா? கிடையாது. ஹல்லேலூயா. பாவங்கள் போக்க முடியாது, சாபங்களை நீக்க முடியாது, பூ உலகத்துக்கு அவர் வந்தார். அந்த கிறிஸ்துவை தான் நம்ம கொண்டாடுறோம். ஆகவே அந்த பாவம் சாபம் நம்ம வாழ்க்கையை பாதிப்புக்குள்ள கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. சந்தோஷம் பாடலாமா? ஆக்சுவலி இந்த பாட்டு நாங்க பாடும்போது கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடி பாடலாம், சந்தோஷமா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, நீக்கவே பரலோகம் சேர்ந்தாவே சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் சேர்ந்தாவே சிலுவாயை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. மளிகை இந்த 40 நாள் தங்க சொல்லிருங்க, பெராக்கா கோயில் தங்கியிருந்தேன். அது 40 நாள் காணும் பொழுது என்னன்னா கம்யூனியன் டைம்ல வரும், சண்டேஸ்ல வரும்போது. கம்யூனியன் வரும்போது என்னன்னா போய் நிற்கும் போது நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கம்யூனியன் அமைதியா என்ன பயபக்தியா உட்காந்து எல்லாம் குடிச்சிட்டு இருப்போம். முடிச்சுட்டு கம்யூனியனை கொடுத்துட்டு இந்த பக்கம் வருவாங்க. வந்த பிறகு டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. இந்த பாட்டை பாடும்போது தூக்கி போடுவாங்க, எல்லாரையும் மனுஷன் தூக்கி போடுவாங்க, தூக்கி போட்டு பிடிப்பாங்க. அதுல யாருன்னா நான் தான், நானும் ஒருத்தர். ஏன்னா அங்க இருக்கிறது நான் தான் கொஞ்சம் வெயிட் கம்மி. அங்க இருக்க பசங்களுக்குள்ள பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பானுங்க, எனக்கு தூக்கி போடுறது பிரச்சனை இல்லை, திருப்பி பிடிப்பானுலாம் பயமா இருக்கும், பிடிச்சிருவானுங்க. பாஸ்டர் பாஸ்டர் செலிப்ரேட்டிங் கிரைஸ்ட். நம்ம உட்காந்து இந்த பாவத்தை பாடணும்னா பாட்டை பாட முடியும். உங்களுக்கு ஆண்டவன் போல தோணும், முகத்தை பார்க்கும்போது தெரியும். பாஸ்டர் நீங்க மட்டும் இப்படிலாம் ஆசைக்கிறீங்க, நாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோமே. அதுக்கு ஒரு பேர் ஒரு வச்சிருப்பாங்க, அது குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கணும் அப்படின்னு அப்படியே நிற்கும். ஒரு கல்லை வச்சுட்டு கல் அங்கேதான் இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. We are human beings. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்ம. ஆகவே நம்ம எழுந்து நின்று ஆண்டு தூக்கி போகிறோம். எழுந்துக்கலாமா? எழுந்து நின்று செலிப்ரேட் கிரைஸ்ட். சந்தோஷமா உங்களுக்கு எப்படி ஆடணுமோ அல்ல, பக்கத்து ஹஸ்பண்ட் தர அவர் பிடிச்சிக்கலாம், அவர் ஆடலையா நீங்க சேர்த்து ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுவோம் நீ என்னென்ன ஆட்டம் ஆடின, வா இப்ப டான்ஸ் சர்ச்சில் ஆடு, வீட்டுல என்ன நான் பேசுறேன், இங்க பாட்டு பாடு, பக்கத்துல சொல்லுங்க. அதான் ஹஸ்பண்ட் இது உட்கார வைக்கிறோம், பக்கத்துல ஒரு இடிச்சு ஒழுங்கா பாடு. யாரெல்லாம் டான்ஸ் ஆடலையா அவங்க ஃப்ரெண்ட்ல வச்சு தனியாக அந்த பாட்டு பாட சொல்ல போறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்ந்த சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை
கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அவர் தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நாம் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாயுடைய மறந்தாலும் தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர்கள் மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னா யார் நம்மளை மறந்துருக்கிறா? இல்ல எங்க அப்பா அம்மா என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க. இது மறந்து விடுது என்பது எல்லா நேரத்தையும் மறப்பதில்லை. சில நேரம் நம்ம நினைச்சிடறோம் அப்பா அம்மா நம்மளை மறந்துறாங்க, எங்களை மறக்க மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா மறக்க மாட்டாங்க. ஆனா என்றைக்கு உங்களுக்கு தேவை வருகிறதோ, என்றைக்கு உங்களுக்கு கடினமான சூழ்நிலை வருகிறதோ, அந்த நேரத்துல அவர்கள் கூட மறந்து போகலாம். தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஏன் சொல்றாருன்னா, அவங்க மறக்க மாட்டாங்க. ஆனா சில சூழ்நிலைகள்ல, கடினமான சூழ்நிலைகள்ல இவனை மறந்துட்டான்பான்னு சொல்லுவாங்க, இவனை அவனை தப்பா புரிஞ்சுட்டப்பான்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலைக்கு வரலாம். ஆனா ஒரு நாளும் இயேசு உங்களை தவறா புரிந்து கொள்ள மாட்டார். எனக்கு தப்பா புரிஞ்சுட்டாங்க அம்மா, அப்படி பேசல, நான் இதை நினைச்சு நான் சொல்லல, தப்பா புரிஞ்சுட்டாங்க. And it will happen. ஆனா என்னைக்குமே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்னைக்காவது இல்ல நான் இப்படி நினைச்சா இயேசு தப்பா புரிஞ்சுட்டாரு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்ம என்ன நிலைமையில செஞ்சோன்றதை ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள. ஏன்னா because God knows the heart. மனுஷன் வெளியே பார்க்கிறார், அவர் இருதயங்களை பார்க்கிறார். 2025 அநேகர் உங்களை வெளிப்புறமா பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணிருக்கலாம், என்ன இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி. ஆனா உங்கள் இருதயத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்து உங்களை நியாயம் தீர்க்க ஒரு தெய்வன் இருக்கிறார். ஆகவேதான் அவர் மறுபடியும் சொல்ல போகிறார், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். நண்பர் உன்னை மறக்கலாம், உற்றார் உன்னை மறக்கலாம், அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நாம் ஆராதிக்க தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்ம மறக்காத தெய்வம், கைவிடாத தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார்.
மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நான் என் தேவனை நான் மறக்க மாட்டேன். எனக்கு நன்மை செய்ய அவர் மறக்க மாட்டார். எனக்கு உதவி செய்ய மறக்க மாட்டார். என்னை சுகப்படுத்த மறக்க மாட்டார். என் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க மறக்க மாட்டார். எனக்கு ஏற்ற வேலையில போஷிப்பதற்கு அவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆகவே சந்தோஷமா அவர் என்ன மறக்க மாட்டார் சொல்றது எவ்வளவு சந்தோஷமான காரியம். அதை அறிக்கை செய்து தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் யார் என்ன மறந்தாலும் மறக்காதவர், யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாதவர். அவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி மக்களுக்கு என்னன்னா, கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார்லாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டு சபையில அதை விட அதிகமான ஒரு மகிமை, கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் பிரசன்னம் வரும், அற்புத அடையாளங்களை செய்யும், மறுபடியும் ஆவியானவர் கடந்து போய் விடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்மை விட்டு விலகாதவர் நமக்குள்ளவே தங்கி இருக்கிறார். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்
எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் சபையிலே எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு ஏற்றத்தோடு சொல்லுவோம். எங்க சபையில உலாவுங்கப்பா. எங்கள் சபையிலே உலாவிடும் எங்க குடும்பத்துல உலாவுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்கள் தேசங்களப்பா. எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்கள் தேசத்திலே எங்கள் தேசத்தில் எங்கள் சபையிலே எங்க சபையிலே எங்க சபையில நீங்க உலாவுங்கப்பா. You take control. Let no man take your glory. Let no man take your glory. எங்க சபையிலே we want to see your glory more than anything else. We just want to see your glory. நன்றி இயேசுவே, எங்களுக்காக வந்தீரே, நன்றி அப்பா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். ஒரு சிங்காசனத்தை போடுகிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தோடு ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு அலங்காரத்துடனே வேற எதுவும் இல்லப்பா. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படுவதாக. சரீரத்தில் காணப்படும் எல்லா பலவீனங்கள், உச்சம் தலைமையில் உள்ளம் கால்வரை காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாவதாக. தூக்கம் இல்லாமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. எல்லா வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். வயிற்றில் காணப்படுகிற பிரச்சனைகள் every shoulder pain in Jesus name be healed in Jesus name. அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டு சும்மா இருப்பது தேவன் அல்ல. அவர் நம்மத்திலே உலாவும் பொழுது சுகத்தை கொடுக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவும் பொழுது தரிசனமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவும் பொழுது காரியங்களை மாறுதலாய் முடியப்படுகிறார். அவர் நம்மத்திலே உலாவும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை அவர் நம்முடைய கரத்தில் எடுத்துக் கொள்ளுகிறார். He take control. Oh, I can see some confusion. The cloud of confusion. ஒரு குழப்பம் தலைக்கு மேல் அப்படியே குழப்பத்தை போல இருக்கிறது. And God saying, no, I take away every confusion. I will give them the clear mind. எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம். என்ன நடக்குமோ அடுத்து என்னன்னு தெரியாம ஒரு குழப்பம் வேண்டாம். God saying, no, I will take care of you. இதை குறித்து கவலை வேண்டாம். நம்முடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாம இருக்கலாம். We may not know what our future is, but we know who holds our future. நமக்கு ஒன்று தெரியும், அடுத்து நம்ம எதிர்காலம் என்ன இருக்கோ தெரியாது. ஆனா நம்முடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். It is in our God's control. Jesus is in our control. Hallelujah. அவர் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கிறார். என்னன்னா நம்ம நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம். நாகாத்தரா யாந்தரிதரா மாயாந்தரா. நீ வேற எதுவுமே இல்லப்பா. நீ வேற எதுவுமே இல்ல ஆண்டவரே. 2025 ஆரம்பிச்சது நம்பிக்கையோட ஆரம்பிச்சாங்கப்பா. 12 மாதத்துக்குள்ள எத்தனை பேர் கடந்து போய் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரே. ஆனா நாங்களும் நினைச்சு பார்க்கல. எங்க ஜீவனை கொடுத்து உங்களை ஆராதிக்கும்படியா எத்தனை பிரஷர்ஸ் இருந்தாலும் எத்தனை புயல்கள் அடித்தாலும் அந்த புயல்களை தாண்டி நிற்க வச்சிருக்கீங்களே, மக்கள் நன்றி. ஒரு விஷயம் கடைசி சொல்லாம, உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையில் உலாவிடும்
ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்று ஆண்டவரே துக்கப்பட்டிருந்த ஜனங்களுக்கு உம்முடைய பிறப்பின் நற்செய்தி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது போல இங்க இங்க நாங்க பல பேர் துக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த துக்கம் நீங்கி போகட்டும் அப்பா. ஆண்டவரே தனக்கு அருமையானவர்களை இழந்ததினால தாங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனால இருக்கிற அந்த துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக ஆண்டவரே. இப்பொழுது எங்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் சமாதானம் உள்ளத்துக்குள்ளாய் நிரப்பப்படுவதாகப்பா. நீர் பிறந்த ஒரு நற்செய்தி எல்லாருடைய இருதயத்திலும் இந்த ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. இப்பொழுதே அப்பா ஜனங்களால ஆண்டவரே அப்பா சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் மாறி போவதாக ஆண்டவரே. அப்பா ஒரு சந்தோஷம் உண்டாவதாகப்பா. துக்கம் மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஜீவன் உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் ஊற்றப்படுவதாகப்பா. ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு அழுத்தம் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜனங்களை விட்டு வெளியே போ என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுக்கிற சந்தோஷம் அது நிறைவா இருக்குமே ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் மாறி போகும், ஆனால் நீர் கொடுக்கிற சந்தோஷம் மாறாது ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே உம்மை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய பிறப்பை குறித்து அநேகருக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா நீ இம்மானுவேல் தேவன், நீ அவர்களோடு கூட இருக்கிறவர் அப்பா. யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்பா. ஆண்டவரே அப்பா எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் அப்பா. இந்த வருடத்திற்குள்ள அது முடியணுமே, இன்னும் இருக்கிற ஒரு வாரத்திற்குள்ள இந்த காரியங்கள் நிறைவேறணுமே எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களே அப்பா. கர்த்தர் சீக்கிரத்திலே காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்க அப்பா. மனிதனுடைய கண்களிலே தயவு பெருக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜனங்கள் போவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நீர் வழியை ஆயத்தம் பண்ணுவீராகப்பா. உடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோட பேசுங்கப்பா. உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Amen. Jesus. Hallelujah. 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 கிறிஸ்மஸ் உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தாலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ்னா கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. கை கொடுத்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பக்கத்தை சொல்லி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி சிரிக்க சொல்லுங்க. சிரிமா கொஞ்சம் சந்தோஷமா சிரி. வீட்டுல தான் சிரிக்க மாட்டேறீங்க, கொஞ்சம் சிரி. சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் முகத்தையே காட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னும் பின்னாடி சொல்லல, பின்னாடி பார்த்து தான் இருக்கிறேன், இன்னும் சொல்லல. பக்கத்துல பார்த்து சந்தோஷமா கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிட்டு சிரிங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல சொன்னீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றது, புரியுது. கை குத்து சொன்ன உடனே ஆமா நான் கேட்டதை வாங்கி தரல, சந்தோஷம் சிரிங்க வேறையா. நம்ம கிறிஸ்மஸ் செய்திக்கும் இதுக்கு சம்மந்தம் தெரியல. ஆனால் திடீர்னு கடைசி ஒரு ஆராதனை முடிக்கும் போது இந்த வசனத்தை மறுபடியும் காட்டினால நான் சொல்கிறேன். சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லு சந்தோஷமா இருக்க சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, எல்லாமே இருக்கு, ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை. எவ்ரிதிங் யூ ஹேவ், எவ்ரிதிங். பணம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஏதாவது எப்படி சொல்றது, கொடுக்குறது எல்லாமே இருக்கு, ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசி நம்ம செய்திக்குள்ள நம்ம போகலாம். 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் என்கிறது என்னன்னா, ஒரு பொழுதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொழுதுனா ஒரு டைமிங், ஆனா எப்பொழுதும் சொல்லுகிறது எல்லா சீசன்லயும். சரி, நான் இப்பெல்லாம் சில சீசனை சொல்றேன், அந்த டைம் சீசன்லாம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் அப்படியே என்ன பாக்கெட்டு பெருசா இருக்கு, வாயில பெருசா இருக்கு, அப்படியே
பாக்கெட் சின்னதாக சின்னதாக, அதாவது பர்ஸ் சின்னதாக சின்னதாக இருக்கும். ஆமா அவர் சிரிமானா, ஆமா சிரிப்பற கேக்குதா, ஒன்றும் இல்லை வீட்டில் அது இல்லை இது இல்லை. நோ, 10 தேதிக்கும் அவர் தான் தேவன், 20 தேதிக்கும் அவர் தான், 31ஆம் தேதிக்கும் அவர் ஆசீர்வதிப்பார்னா, நீங்க இந்த மாசம் போன மாசத்தை மிச்சத்தை எடுத்துட்டு நீங்களே பாப்பீங்க, மிச்சம் அவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு எங்க வச்சோம். இப்ப நம்ம எப்படி தேடுறோம், போன மாசம் எங்கேயா வச்சோமா சொல்லி எல்லாத்தையும் தேடுவோம். ஏற்கனவே வச்சோம் பாத்தீங்களா, வச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம ரெகுலரா வைக்கிற இடம். இது என்ன ஹைலைட், நமக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சிருக்கிறோம். நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் நம்ம அங்கதான் காசு வைக்கிறோம். கரெக்டாக போய் எடுப்போம், பார்த்தா அங்க இருக்காது. நேரா வருவாங்க, விட்டா கேஸ் காரனுக்கும் இவங்களும் தெரியல, அவங்களே கூட போய் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரியும். நம்பிக்கை என்னன்னா அங்க இருக்கும். பணத்தை வைத்து சந்தோஷம் அல்ல, அடுத்தது நமக்கு இருக்க சுகத்தை வைத்தல்ல, அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையான காப்பாற்ற சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் முடிச்சல கர்த்தர்கள் எப்போ சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 2 வரை பாருங்க, அவரே நினைச்சிட்டாரு இவங்க ஒரு வாட்டி சொன்னா சிரிக்க மாட்டாங்க, 2 வாட்டி சொல்ல அழுத்தமான்னு சொல்லி மறுபடியும் சொல்றாரு. மறுபடியும் சொல்ற, சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு. Rejoice. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். அடுத்தது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஏன் சந்தோஷமா இருக்கு சொன்னா, சந்தோஷமா இல்லைன்னா அடுத்தது என்னது, ஆப்போசிட். துக்கம், கோபம் இருக்கும், ஒரு அப்படி சில பேர் கடுகு போட்டா சொல்லுவாங்க அப்படி தெரியும். யாரோ ஒரு வார்த்தை சொன்னா என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரியாது, பயந்துட்டே இருப்பான். அவங்க கிட்ட சில மேனேஜர்லாம் ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியாது, அங்க ரூம்குள்ளே போக முடியாது. நோ, யூ ஷுட் நாட் பி லைக் தட். ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல கனிவாவும் இருக்கணும். சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்க சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் ஒன்றுக்கும். எப்ப சந்தோஷம் வரும்னா, நம்ம எதுக்கும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது. எப்ப சந்தோஷம் போகும்னா, எல்லாத்துக்கும் கவலைப்படும் போது சந்தோஷம் போயிடும். என்ன கறி கிடைக்குமா தெரியலையே, போய் லைன்ல நிக்கணுமே, ஐயோ போய் வாங்கணுமே, கடையில போய் நிக்கணுமே, இதெல்லாம் மைண்ட் யோசிச்சீங்கன்னா சந்தோஷம் 2025 எப்படி இருக்குது, 2026 எப்படி இருக்குமோ, காசு பத்தலையே, கடன், இதெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, எப்பொழுது மேல இருக்கிறது நடந்துச்சுன்னா, அப்பொழுது நீங்க எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லி விடும் பொழுது, உள்ளுக்குள்ள எதுவுமே நீங்க வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி தீர்க்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும்னா நம்ம புத்திக்கும் தான், நமக்கு மட்டும், நம்ம சந்தோஷமா இருக்க நமக்கு மட்டும் இல்ல, எதுக்கு இருக்கும் பிடிக்காது. ஏய் இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, நீ மட்டும் எப்படி சிரிக்கிற, எப்படி சந்தோஷமா இருக்கிற. ஈகோ டிஃபென்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஈகோ டிஃபென்ஸ்ல ஹியூமர்னு ஒன்று வரும். எப்படின்னா, மனுஷங்க வந்து சிரிச்சு மழுப்புவாங்க. சிரிச்சு மழுப்புனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், இட்ஸ் நாட் அந்த ஹியூமர் இங்க சொல்லல. ஈகோ டிஃபென்ஸ் கிடையாது. ஈகோ டிஃபென்ஸ்னா மொத்தமா நடிக்கிறது, உள்ள அழுதுட்டு இருப்பான், வெளியே வந்து நான் சிரிக்கிறேன் அப்படி அந்த நடிக்கிறது கிடையாது. இட்ஸ் ரியல் ஜாய், இட்ஸ் ரியல் ஜாய், ரியல் ஹாப்பினஸ். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். மேல கவனிச்சுக்கோங்க, சந்தோஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா தேவ சமாதானம், the peace of God. உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கு, தேவன் என் கூட இருக்கிறாரு, தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்கு பார்த்து பாடுறதா தேவ சமாதானம். அடுத்தது, எனக்குள்ள பாவம் கிடையாது, எனக்குள்ள எந்த குற்ற உணர்வும் கிடையாது, ஐ எம் பீஸ் வித் காட். இருக்கும் பொழுது தேவனோடு சமாதானம், தேவ சமாதானம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒண்ணுமே இல்லைங்க, மனசு கஷ்டமா இருக்கா, ஆண்டோட சொல்ல தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க, செட்ரைட் ஆயிடுங்க, அவர் கூட ஒப்புரவாகி விடுங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒப்புரவாயிடுங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது, அவ்வளவு உங்களுக்கு நல்லது. ஒப்புரவு ஆகலைன்னா கஷ்டம். செட்ரைட், நீங்க வீட்டுல சிம்பிள் எக்ஸாம்பிள், வீட்டுல பாருங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை போட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் செட்ரைட் ஆயிடுறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தை சமாதானம் இருக்கும். இல்லைன்னா அந்த குடும்பமே ஒரு மாதிரி ஆயிடும். பாத்துருக்கீங்களா, அது நிம்மதி இருக்காது, வீட்டுல யார் பேச தெரியாது, பிள்ளைங்க தேவையில்லாம மாட்டிப்பாங்க, என்ன பண்றது தெரியாது, சண்டை போட்டாலும் சமாதானம் போயிடும். நமக்கும் தெரியும் சமாதானம் இல்லைன்னு தெரியும், ஆனா போய் யார் ஃபர்ஸ்ட், யார் போய் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பழமொழி, பூனைக்கு யார் மணி கட்டுறது. ஆனா முதல்ல யார் தான் கட்டுவா, ஹஸ்பண்ட் தான் வந்து மணி கிட்ட நிப்பாரு, எப்பா எம்மா, பை காட்ஸ் நேச்சர், வேற வழி கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் வைத்திருக்கிறார்.